திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அருமையான தலம். இந்த தலத்துக்கு நிறைய சிறப்பு உண்டு. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலம், மருத மரத்தை தலவிருஷமாக உடைய தலம். இறைவனுக்கு மருதவாணர்னு பேர். இங்கே பட்டினத்தார் தொடர்புடைய நிறைய வரலாறு இங்கே உண்டு. ஆனால் இறைவன் மகாலிங்க பெருமான் என்ற ஒரு பெயர் இப்போ வழங்கப்பெறுகிறது. அவருடைய பெயர் மருதவாணர். இறைவி பெருநல மாமுலையாள். இந்த தலம் ஒரு சிறப்பை மட்டும் நாம் சொல்லிடலாம். நீங்கள் திருவிடைமருதூருக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த கொடிமரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னையே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சுவரில் இங்கே அந்த பதிகங்கள் வரைபடம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. வரகுணபாண்டியனுடைய வரலாறு போட்டிருப்பாங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நடுவில் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமான். இப்போ அந்த கோயில் தான் சிவலிங்கம். ஒரு கோயில் கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நடுவில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் அதான் சிவலிங்கம். ஒரு கோயிலில் சிவலிங்கத்தை சுற்றி பரிவாரத்தில் எத்தனை தெய்வங்கள் இருக்குதோ அந்தந்த கோயில் அந்தந்த பகுதியில் இருக்கும். நீங்கள் திருவிடைமருதூருக்குள்ள சிறப்பது சிவலிங்க பெருமான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிருதி மூலையில் விநாயகர் இருப்பார். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர் வந்து இந்த மூலையில் வளஞ்சுழி விநாயகப் பெருமானுக்குரிய தலமாகிய வளஞ்சுழி இருக்கும். அதுக்கப்புறம் வலதுபுறம் சிவாலயத்துக்கு நுழைஞ்சிங்கன்னா இந்த மூலையில் விநாயகப் பெருமான் சன்னதி இருக்கும், அந்த மூலையில் முருகப்பெருமான் இருக்கும். இப்படி திருவிடைமருதூருக்கு இந்த பக்கம் வளஞ்சுழி, இந்த பக்கம் சுவாமி மலை இருக்கும். விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் கோயிலே. இங்கே திருவிடைமருதூர் கோயிலே சிவலிங்கம் அப்படின்னா விநாயகர் சன்னதி வளஞ்சுழி கோயில், முருகப்பெருமான் சன்னதி சுவாமிமலை கோயில். அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி நடராஜ பெருமான் சன்னதி சிதம்பரம். அதுக்கப்புறம் தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி. சிவலிங்கத்துக்கு முன்னால நந்தி திருவாவடுதுறை தலம். அதுபோல சீர்காழி பைரவருக்குரியது. இப்படி கோயில் அப்படின்னு திருவிடைமருதூரை சுற்றி ஒரு கோயிலில் எந்த அமைப்பில் சந்நிதிகள் அமைய பெற்றிருக்குமோ அதுபோல திருவிடைமருதூரை சுற்றி அத்தனை கோயில்களும் அந்தந்த ஒரு சிவாலயத்தில் சந்நிதி எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் அமைந்திருக்கிறது. நவகிரகங்களுக்கு சூரியனார் கோயில், 8 திசைகளிலும் தலங்கள் அமைந்திருக்கக்கூடிய அருமையான தலம்தான் திருவிடைமருதூர். அதனுடைய பெருமை நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னொரு செய்தி, அந்த வரகுணபாண்டியன் தொடர்புடையது. வரகுணபாண்டியன் சிவன்பால் பேரன்பு கொண்ட மன்னன். அவர் சொல்லும் பொழுது பெரிய அன்பின் வரகுண தேவன் அப்படின்னு தான் பாடுவார். அம்மைக்கு இல்லைங்கயா, 8 திசைக்கு தான். பிரம்மகத்தி தோஷம் அவனுக்கு ஏற்பட்டது வரகுண பாண்டியன். இந்த வரகுண பாண்டியன் என்பது இறைவன் வாழ் கொண்ட பேரன்பு. அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் இந்த தலத்தில் மகாலிங்க பெருமானால் நீக்கி அருளப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. நால்வர் பெருமக்களும் பாடியிருக்கிறாங்க. அருமையான அந்த தலம். நீங்கள் இந்த தலத்தை வலம் வந்தால் கைலையை வலம் வந்த புண்ணியத்தை தரக்கூடிய தலமாக கருதப்படுகிறது. பட்டினத்தாரும் அவரை அடைந்த பத்திரகிரியாரும் கருவூர் தேவர் அருணகிரிநாதர் போன்ற பெருமக்கள்லாம் வழிபட்டிருக்கிறாங்க. தைப்பூச திருவிழா அருமையாக நடைபெறக்கூடிய தலம். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஆட்சியின் கீழே இந்த தலம் பேணப்பட்டு வருகிறது. இப்போ தான் தைப்பூசம் விழா போச்சு. தைப்பூசத்தில் பெருமான் தீர்த்தவாரி நடக்கும், திருத்தேரு. திருவிடைமருதூருக்கு தெரு அழகுன்னு சொல்லுவாங்க. திருவாரூருக்கு தேர் அழகு, திருவிடைமருதூர் தெரு அழகுன்னு சொல்லுவாங்க. இந்த தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் அருளிய முதல் திருமுறை, நம்ம 16ஆம் பக்கம். ஞானசம்பந்த பெருமான் திருநாகேச்சரத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய செங்கனக தனிக்குன்று பெருமானை வணங்கி
நாகநாத பெருமானுடைய பிணிதீர்க்கும் பெருங்கருணையை போற்றி பதிகம்பாடி திருவிடைமருதூருக்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது பாடிய பதிகம் இந்த பதிகம். அதாவது திருவிடைமருதூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லக்குள்ளேயே உள்ளத்தில் மகிழ்ச்சியாம். நம்ம போகிறோம் அப்படி இந்த இடத்துக்கு போகிறோங்கிறப்பே உள்ளத்தில் மகிழ்ச்சி. திருவிடைமருதூருக்கு போக போகிறோம் அப்படின்னு நினைச்ச ஞான சம்பந்த பெருமான் நினைச்ச மாத்திரத்தில் வந்த மகிழ்ச்சியோடு இந்த பதிகத்தை பாடினார். என்ன கேட்கிறாரு? என்னை ஆளுடை இடைமருது பெருமான் உரைகின்ற இறைவன் உரைகின்ற இடைமருது இதோ இதோ. ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவார் இதோ. இதுதானா அந்த ஊரு, வந்துட்டனா கிட்ட அப்படிங்கிறமே. அது மாதிரி பாடன பதிகம் இந்த பதிகம். இந்த இன்னிசை பதிகம். இது தக்கராக பண்ணல் அமைந்த திருப்பதிகம். ஓடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை காடே இடமாவது கல்லாள் நிழல் கீழ் வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருது ஈதோ. ஓடே கலன் ஏற்கனவே பார்த்தோம். சிவபெருமானுக்கு பாத்திரம் என்னது? ஓடு. அவருக்கு உணவு என்ன? ஊரார் இடக்கூடிய பிச்சை. இடம் என்ன அவருக்கு? காடே இடமாவது கல்லாள் நிழல் கீழ் அவர் அமர்ந்திருப்பார். அப்படி இருக்கிற பெருமான் வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருதீதோ. இந்த காடே இடமா இருக்கிற அந்த பெருமான், கல்லால் நிழல் கீழ் யோகமூர்த்தியாக இருக்கிற பெருமான், பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கொண்டு ஊர்கள் தோறும் பழியேற்கக்கூடிய அந்த பெருமான் உமையம்மையோடு மகிழ்ந்திருக்கக்கூடிய வாடாமுலை பெரு நல மாமுலை நாயகின் அம்மா பேர். பெருநல மாமுலை என்று சொல்லக்கூடிய அம்மையோடு அந்த மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா, ஈடு அப்படின்னா பெருமை, பெருமையாக உரைகின்ற இடைமருது இதுதானா? இடைமருது ஈதோ, இதுதான் அந்த தலமா? நான் வந்துட்டனா அப்படின்னு கேட்கிறார். தடம் கொண்டதோர் தாமரை பொன் முடி தன்மேல் குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன் இடம் கொண்டிருந்தான் தன் இடைமருது ஈதோ. தடம்னா குளம். குளத்தில் உடைய தாமரை. தடம் கொண்டது ஓர் தாமரை. நீர்த்தடத்தில் மலரக்கூடிய தாமரை மலரை தன்னுடைய முடியில் சூடியிருக்கக்கூடிய பெருமான். இங்கதான் சொல்றார், தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி. என்ன அர்த்தம்? நீங்க எப்படி ஒரு தடாகத்தில் தாமரை மலர்ந்திருக்குமோ அதுபோல சிவபெருமானுடைய சடை அப்படி இருக்குமா. தடம் கொண்டதோர் தாமரை போன்ற அழகிய முடி. இங்க தாமரை கொண்டு வைக்கணும்னு இல்லைங்க, அவரு முடியே எப்படி இருக்குது? தாமரை மலர்ந்தது போல இருக்குதுங்க. நீங்க எல்லா பாடலையும் திருவடியைத்தான் தாமரையா சொல்லியிருப்பாங்க. இங்க சொல்றாரு பாருங்க, அவருடைய முடி பொன்முடி. பொன்முடினா என்ன அர்த்தம்? பொண்ணுனா அழகுன்னு அர்த்தம். அழகிய முடி. எப்படிங்க அழகு? அழகுனா ஒரு தடாகத்தில் தாமரை மலர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படி இந்த தாமரை போன்ற அழகிய சிரம். அப்ப சிரம்னு சொன்னதுனால முகத்தையும் எடுத்துக்கலாம். அழகிய முக, தாமரை போன்ற முகத்தை. அந்த அழகிய திருமுடி மீது குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்ட. அடியார்கள் என்ன பண்றாங்க? குளிர்ந்த நீரை குடத்தில் கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து நீராட்ட. அப்போ அடியார்கள் மருதவான பெருமானுக்கு
அந்த குளிர்ந்த நீரை சுமந்து கொண்டு வந்து நீராட்டுகிறார்கள். சொல்றார், படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன். படமெடுத்து ஆடக்கூடிய தன்மையுடைய பாம்பை தன் உடம்பில் இடுப்பு, அறைனா இடுப்பு, இடுப்பில் ஆர்த்திருக்கக்கூடிய பரமன் இடம் கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட இறைவனே திரு இடைமருதூரை தனக்கு இடமாக கொண்டிருக்கின்றானே. அந்த இடைமருதுங்கிறது இதுதானா? இதோ வெண்கோவனம் கொண்டு ஒரு வெண்டலை ஏந்தி அங்கோள் வளையாளை ஓர் பாகம் அமர்ந்து பொங்காவரி காவிரி கோலக்கரை மேல் எங்கோன் உரைகின்ற இடைமருது இதோ. வெண்கோவனம், வெண்மையான அந்த கோவணத்தை கொண்டு மண்டையோடு வெள்ள நிறமுடைய வெண்டலையை ஏந்தி கொண்டு அங்கோள் வளையாளை, அழகிய, அங்னா அழகிய, கோள்னா திரண்ட, அழகிய திரண்ட வளையல்களை அணிந்த உமையம்மையை ஒரு பாகம் அமர்ந்துனா விரும்பி ஏற்று. பொங்காவரு காவிரி கோலவரை, பொங்காவர்னா பொங்கி வரக்கூடிய காவிரி, அழகிய காவிரியினுடைய கரைமேல் எங்கோன், கோன்னா தலைவன், என்னுடைய தலைவன் விரும்பி எழுந்தொழிருக்கின்ற இடைமருது இதோ அப்படின்னார். அந்தம் அறியாத அருங்கலம் உந்தி கந்தம் கமல் காவிரி கோலக்கரைமேல் வெந்த பொடி பூசிய வேத முதல்வன் எந்தை உரைகின்ற இடைமருது இதோ. அந்தம் அறியாத வேத முதல்வன் இந்த பாட்டில் சொல்றார். அந்தம்னா முடிவு, முடிவு என்பதையே அறியாதவன் சிவபெருமான். இந்த பாட்டை தான் சொல்லுது. அந்தம் அறியாத வேத முதல்வன். அருங்கலம் உந்தி அப்படின்னா அருங்கலம், அரிய ஆபரணங்களை, ஆபரணங்களாக அணியக்கூடியவற்றை. காவிரி என்ன பண்ணுது? தன்னுடைய நீர்பெருக்கில் அழகிய அணிகலனாக அணியக்கூடிய பொருட்களை அப்படியே கலந்து நீர்பெருக்கோட கொண்டு வந்து கரையில் வீசுகிறது. உந்தி, அரிய ஆபரணங்களை கரையில் வீசி கந்தம் கமழ்கின்ற காவிரி, மனம் கமல், அந்த நீர்ல ஆபரணம் மட்டும் வரல, நல்ல நறுமணம். ஏன்? அந்த மலைச்சிகரத்திலிருந்து வருது, அதுக்குரிய அத்தனையும் கலந்து வர்றதுனால நறுமணம் மிகுந்த காவிரியினுடைய அழகிய கரைமேல், கோலக்கரைனா அழகிய கரைமேல் வெந்த பொடி பூசிய வேத முதல்வன், திருவெண்ணீரை அணிந்த முடிவே அறியாத வேத முதல்வனாகிய என்னுடைய தந்தை, எந்தை உரைகின்ற, என்னுடைய தந்தையாகிய ஈசன் உரைகின்ற இடைமருது இதோ அப்படின்னார். வாசம் கமல் மாமலர் சோலையில் வண்டே தேசம் புகுந்து ஈண்டி ஓர் செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்தாடி பொழிந்தழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது இதோ. வாசம் கமல் மாமலர் சோலையில், வண்டு வாசம் கமல் மாமலர் சோலையில் புகுந்து அப்படின்னு அர்த்தம். வண்டானது நறுமணமிக்க அந்த சோலையில் புகுந்து இந்த மலரில் இருக்கின்ற தேனை அருந்துவதற்காக இந்த மலரில் புகுந்து அப்படியே ஈண்டி செம்மையா அங்கேயே இருக்குது. புகுந்து ஈண்டி ஓர் செம்மை உடைத்தாய். தேசம் புகுந்து ஈண்டி ஓர் செம்மை உகத்தார். எப்படி வண்டானது மலரில் தேனை எடுப்பதற்கு சோலையில் அங்கேயே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றதோ, இறைவன் உயிர்கள் பொருட்டு கருணையை செய்வதற்காக இந்த இடைமருதுக்கு வந்து திருவிடைமருதூரிலேயே செம்மை உடையவனாக இருக்கின்றான். பூசம் புகுந்து ஆடி, பூசம்னா தைப்பூசம். தைப்பூசத்தில் காவிரி நதியில் தீர்த்தவாரி நடக்கும். திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுக்கு தீர்த்தவாரி நடக்கும். பூசம் புகுந்தாடி, புகுந்தாடினா நீராடி.
பொழிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது ஈதோ. வன்புற்று இளநாகம் அசைத்து அழகாக என்பில் பலமாலையும் பூண்டு எருதேறி அன்பில் பிரியாதவளோடு உடனாய் இன்புற்றிருந்தாந்தன் இடைமருது ஈதோ. வன்புற்றுனார். அப்போ வலிமையான புற்றில் வாழக்கூடிய இளநாகம், வலிமையான புற்றில் வாழக்கூடிய இளநாகத்தை அசைத்து, அது என்னங்க அசைத்து அப்படின்னா தன்னுடைய அவயவங்களில் அங்கங்கே கட்டியிருப்பார் சிவபெருமான். நாகத்தை எங்க கட்டியிருப்பாரு? கையில, அப்புறம் இங்க கழுத்துல, இடுப்புல, எல்லா இடத்துலையும் கட்டியிருப்பார். அது அசையுது அப்படின்னா இவர் ஆடுறாரு, அதுவும் அசையுது. அதனால அசைத்து அழகாய நாகங்களை, இளமையான நாகங்களை தன்னுடைய அவயவங்களில், இறைவனுக்கு இருக்கக்கூடிய திருமேனிய, இப்போ நமக்கு இருக்கிற உடம்புக்கு இது உறுப்புன்னு சொல்லுவோம். கையே, முழங்கையே, தோல் அப்படின்னு நமக்கு அதுக்கு பேர் உறுப்பு, உடல் உறுப்புகள். இறைவன் திருமேனியில் இருக்கிறதுக்கு உறுப்புகள்னு சொல்லக்கூடாது, அவயவங்கள். அந்த அவயவங்களில் இதை கட்டியிருக்கிறாரு, அதெல்லாம் அசைக்கிறார். அதுக்கப்புறம் என்பில் பலமாலையும் பூண்டு, ஒரு மாலை ரெண்டு மாலை இல்லை, எலும்பினால் செய்யப்பட்ட பல மாலைகளையும் விரும்பி அணிந்து எருது ஏறி, விடையின் மீது ஏறி அன்பில் பிரியாதவள். நீங்க சோமாஸ்கந்த மூர்த்தம் அந்த வடிவத்தில் இறைவனோடு அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அம்மைக்கு பிரியாவிடைன்னு பேர். இங்க எங்க பார்த்தாலும் சோமாஸ்கந்த வடிவத்தில், சோமாஸ்கந்தர் உடைய வடிவம் நீங்க திருக்கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா சுவாமி, அம்மை, நடுவில் முருகப்பெருமான். இந்த வடிவத்துக்கு சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர். வலது பக்கம், சாமிக்கு வலது பக்கம் நின்ற கோலத்தில் அம்மை இருப்பாங்க. அந்த அம்மைக்கு மனோன்மணி, மறைப்பம்மை அப்படின்னு பேர். திரோதானம். இங்கே பஞ்சமூர்த்தி புறப்பாடு எங்கே நடக்குதோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல விநாயக பெருமான் வருவார், அப்புறம் முருகப்பெருமான் வள்ளி தேவியானோட வருவார். தேரும் அப்படிதான். அடுத்தது சோமாஸ்கந்தர், நாலாவதா மறைப்பம்மை தனியம்மை, அஞ்சாவது சண்டேசர். இதுதான் பஞ்சமூர்த்தி புறப்பாடு. அப்படி இறைவனோடு என்னைக்கும் பிரியாத இருக்கிற அம்மைக்கு பிரியாவிடைன்னு பேர். மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் மதுரையில் பார்த்தீங்கன்னா முதல்ல மாங்கல்யம் அணிவிப்பாங்க, முதல்லங்க இப்போ பிரியாவிடை, அதுக்கப்புறம் மீனாட்சி, ரெண்டு பேருக்குமே. இப்போ நாம் நினைக்கிறேன் என்னடா இங்கே ஒரு அம்மா அங்கே ஒரு, இங்கே சாமியோடு இருக்கிற அம்மைக்கு அப்படின்னு அர்த்தம். அன்பில் பிரியாதவள் அப்படின்ட்டார். இங்க அன்பில் பார்வதி உமையம்மை தான். அன்பில் பிரியாதவள், அவளோடு உடனாய் எப்படி இருக்கிறான் இறைவன்? இன்புற்றிருந்தான். இன்புற்று உரையக்கூடிய இடைமருது இதோ. நமக்கு அந்த நுட்பந்தான். இறைவன் என்னைக்கும் சக்தி பின்னம் இல்லான். இறைவன், இறைவி என்பது பிரித்து பார்க்கக்கூடாது. என்னைக்கும் அருளோடு இருப்பவன், சக்தி பின்னமில்லாம இருப்பவன். தேக்கும் திமிலும் பலவும் சுமந்து உந்தி போக்கி புறம் பூசல் அடிப்ப வரு மால் ஆர்க்கும் திரை காவிரி கோலக்கரை மேல் ஏற்க இருந்தான் இடைமருது இதோ. தேக்கு மரம் நமக்கு தெரியும். அடுத்து திமிழ்னா வேங்கை மரம், பலவும்னா பலாமரம். தேக்கு, வேங்கை, பலாமரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்து கரையில் வீசுகின்றது எது? காவிரி. காவிரி எவ்வளவு வளமுடையதாக இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. சுமந்துந்தி போக்கி புறம் பூசல் அடிப்ப, அப்படியே கரையில வீசிட்டு அந்த நீர் வந்து கரையில் மோதுகின்றது. அப்படி மோதும் பொழுது அது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேக்கு, வேங்கை, பலாமரங்கள்லாம் கரையில மோதி கரையில விழுது, வீசுகின்றது. ஆர்க்கும் திரை, அப்படிப்பட்ட ஆரவாரம் உடைய அந்த அலை உடைய காவிரியின் அழகிய கரை மேல்
ஏற்க இருந்தான். ஏற்கன பொருந்த இருந்தான். அப்படி பொருந்த இருக்கின்ற பெருமான் இருக்கின்ற இடைமருது இதோ பூவார் குழலாள் பூவார் குழலார் அகில் கொண்டு புகைப்ப ஓவாது அடியார் அடி உள் குளிர்ந்து ஏத்த ஆவா அரக்கண்டனை ஆற்றல் அளித்த ஏவார் சிலையான் தன் இடைமருது ஈதோ. இறைவனுக்கு புகை நறும்புகை ஊட்டுதல் அப்படிங்கிறது இங்க சொல்றார். பூவார் குழலார் மலர் சூடிய கூந்தலை உடையவர்கள் அகில் தூபம் கொண்டு புகைத்தார்கள். நாம குங்குளியக்கடைய நாயனார் தான் பார்க்கிறோம். அப்ப இந்த அகில் புகையை திருவிடை மருதூர்ல இறைவனுக்கு நறும்புகை யார் ஊற்றாங்களாம்? மகளிர், மலர் சூடிய கூந்தலை உடைய பெண்கள் அகில் கொண்டு புகைப்ப ஓவாது அடியார் அடி உள் குளிர்ந்தேற்ற. அப்போ இறை வழிபாட்டுக்கு ஆண் பெண் என்ற பேதம் இல்லைங்க, பக்குவம் தான் முக்கியம். இறைவனுக்கு நறும்புகை யார் ஊட்டணும்? பக்குவமுடைய உயிர்கள் பூசை செய்யலாம். அதுல பெண்கள் ஆண்கள் என்பதை நம்ம திருமுறைகள் வரையறை, நம்ம திருமுறைகள் எங்கேயும் அந்த மாதிரி வரைய செய்யல. தாடகேச்சரம்னே பேர் இருக்குது. திருப்பனந்தாளுக்கு என்ன பேரு? அங்க வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தடாகை என்ற பெண் நாள்தோறும் இறைவனுக்கு நீர் சுமந்தாட்டுவார். தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல் குடம் கொண்டு. அடியார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அடியார் தான். ஆண் அடியாரு, பெண் அடியார் அப்படிலாம் கிடையாது. அடியார்னா யாரு? குழந்தை அடியாரு அப்படியா? கிடையாது. அடியார்னா ஞான சம்பந்தரும் அடியார் தான், காரைக்கால் அம்மையாரும் அப்பர் சாமியும் எல்லாமே அடியார். அப்ப இந்த இடத்துல அடியவர்கள் தத்தம் பக்குவத்திற்கு ஏற்ப வழிபாடு செய்கிறார்கள் அர்த்தம். அப்ப தனக்குரிய பக்குவம் இருந்தால் வழிபாடு செய்யலாம். இறைவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு கற்று தெரிந்து கொண்ட ஆன்மாக்கள் இறைவனுக்குரிய பூசையை தாராளமாக செய்யலாம். அதெல்லாம் இல்லைங்க நானே செய்வேன் அப்படின்னா தான் தப்பு. நூல் என்ன சொல்லுது, குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தார், எப்படி செய்யணும் அப்படின்னு கற்று கேட்டு உணர்ந்து பக்குவம் உடையவர்கள் அவரவர்கள் பக்குவத்திற்கு ஏற்ப வழிபாடு செய்யலாம், செய்யணும். ஏங்க நான் இப்படி செய்யறேன், நீங்க அப்படி செய்யறீங்க, என் பக்குவம் எனக்கு என்ன சாமி எனக்கு என்ன பக்குவம் இருக்குதோ அதை தான் நான் செய்ய முடியும். அவரவர்களுக்குரிய அதுக்கு எந்த குறையும் கிடையாது. எனக்கு என்ன பெருமான் உணர்த்துறாரோ நான் எல்லா அபிஷேகமும் செய்ய முடியுதுங்க. நான் இல்லைங்க நான் பால் அபிஷேகம் மட்டும்தாங்க செய்கிறேன், இல்லைங்க நான் அதைத்தாங்க பண்ணுறேன். யார் யார் என்ன பண்ணுறோமோ அதை செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். பக்கத்தில் பார்க்கணுங்கிறது இல்லை. பூசையின் என்பது இறையை உணர்வதற்காக செய்யப்படுவது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறமா? இல்லை. எல்லாருக்கும் ஒரே பதார்த்தம் பிடிக்குதா? எல்லாம் ஒரே உணவு கிடையாது. சிலருக்கு தோசை பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு இட்லி பிடிக்கும், சிலருக்கு அதெல்லாம். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்ற உணவுக்கே நம்ம அறிவில் எத்தனையோ விதமான வேறுபாடுகள் உண்டு. உடையில, அணிகலன்ல, குணத்துல, பேச்சில், எல்லாத்துலையும் என்ன இருக்குது? ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதனுடைய அறிவில் அதனுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இறை வழிபாடு செய்தாக வேண்டும். எனக்கு என்ன இறைவன் உணர்த்துறானோ அதை நான் என்ன பண்ணணும்? நான் செய்ய வேண்டியதுதான். அதான் இங்க சொல்றார், பூவார் குளரால் அகில் கொண்டு புகைப்ப ஓவாது. ஓவாதுனா இடைவிடாது. நான் செய்யற வழிபாட்டை எப்படி செய்யணும்? சோமவாரத்துக்கு மட்டும் செய்யறது, வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யறது, அமாவாசைக்கு மட்டும் செய்யறது அப்படி இல்லை. இடைவிடாது செய்யறது. தினமும் சாமிக்கு என்னங்க எனக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு பூ தான் வைக்க முடியுங்க. அதை என்ன பண்ணணும்?
தினந்தோறும் செய்யணும். இல்லைங்க நான் தினமும் பாலாபிஷேகம் செய்வேன், என்ன பண்ணோம்? தினந்தோறும் செய்யணும். அதை தான் சொன்னார், ஓவாது அடியார், இடைவிடாது அடியார்கள் அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப வழிபாட்டை செய்து அடி உள் குளிர்ந்து ஏத்த, இறைவன் திருவடிகளை உள்ளம் குளிர்ந்து ஏத்த வேண்டும். பெருமானை எப்படி பாடணுங்கிறாரு? ஆமா, அப்படி பூசை பண்ணனா உள்ள என்ன ஆகும்? அப்படி குளிர்ந்த உள்ளத்துல ஒரு பாட்டு பாடினீங்கன்னா எப்படி இருக்கும்? சாமி குளிர்ந்து போயிடுவார். முன்னால் இருக்கிற சாமி குளிர்ந்து போயிடுவார். அப்ப கேட்டதெல்லாம் என்ன பண்ணிடுவாரு? உள்ளம் போன பதிகம் முழுக்க தான் சொன்னார், உள்ளம் உள்ளம். அப்போ பூசையில் நம்முடைய ஆன்மா முதல்ல என்ன ஆகும்? பல வகையான துன்பங்கள், சூழல்கள், பிணிகள் எல்லாத்திலும் இருந்து பூசையில் நம்ம அறிவு ஒருநிலைப்படும். அதுக்குரிய இடம் பூசை மட்டும்தான். நீங்கள் வேற எதுலேயும் நம்ம அறிவு அதுக்கு என்னங்க இத்தனையும் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னுக்கிட்டு நம்ம அதில் ஒரு நெறியை வச்சுக்கிட்டு அதில் ஒன்று பண்ணிக்கிட்டு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி என்ன பண்ணணும்? என்ன சொல்லி கொடுத்தாங்க, எதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க? இப்போ குருநாதர் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா நமக்கு வேணும்னு சொல்லியிருப்பார் இல்லைங்க. அவருக்கு மட்டும் அப்படி சொன்னார், இவருக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஏங்க அவருடைய அறிவு, அவருடைய அறிவினுடைய தன்மை, அவருடைய பக்குவம் குருநாதருக்கு தெரியும். அதனால அவருக்கு அப்படி சொல்லியிருப்பார், இவருக்கு இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா இவருக்கு. அப்போ மருத்துவம் என்பது அவரவர் நோய்க்கு தக்கவாறு அமையும். எல்லாருக்கும் காய்ச்சலா இருக்கிற 100 பேர்த்துக்கு ஒரே மருந்தா கொடுப்பாங்க? இல்லை. ஒருத்தருக்கு ஒரு வேளையிலேயே மருந்து கொடுத்தா குணமாயிடும், ஒருத்தருக்கு 3 நாள் மருந்து சாப்பிட்டா தான் குணமா, ஒருத்தர் 1 வாரம் பெட்டில் இருந்து குளுக்கோஸ் ஏற்றினா தான். நோய் ஒன்று தானே, ஆனால் மருத்துவமும் மருந்தும் என்ன ஆகுது? இப்போ நம்ம அறிவு எப்படி? ஆன்மாவுடைய பக்குவம் வேறு வேறு நிலையில் இருக்கும். அது நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது என்ன பண்ணணும்? செய்யணும். சிவபூஜை பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், அஞ்செழுத்தை சொல்லணும், முத்திரை காமிக்கணும். அடையாங்க எனக்கெல்லாம் முத்திரையே வராது அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது முடியாது இருக்குதா நம்மளால? இல்லை. முடியும், முடியாத ஒன்றும் கிடையாது. பயிற்சி பண்ணணும். ஐயோ சாமி, சாமிகிட்டே மன்றாட வேண்டியதுதான். மன்றாடிக்கிட்டே மன்றாட வேண்டியதுதான். சாமி பாருங்க, எனக்கு இந்த கை ஒன்றும் சரிவல்ல, முத்திரை காமிக்க முடியல, அருள் செய்யுங்க பெருமானே அப்படின்னு சாமிகிட்டே மன்றாடு. சாமி ஒரு பாட்டு உருப்படியாக பாட முடியல, நீங்கள் அருள் செய்யுங்க அப்படின்னு சாமிகிட்ட மன்றாடுனீங்கன்னா எல்லாம் அவர் வளைய வச்சிருவார். வளையாத கையெல்லாம் கல்லாமணத்தையே கசிவிக்கிற பெருமான் இந்த கையை வளைய வைக்க மாட்டார் என்ன? அப்ப நாம எங்கேயும் போய் கேட்க வேண்டியது தேவையில்லை. பெருமான்ட்டு என்ன பண்ணணும்? சாமி நான் உன்னை நினைந்து உன்னை பூசை செய்யணும், எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லி பூசையில் உட்கார்றப்பயே அதுக்கு தான் இந்த கிரியையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? நம்ம இருக்கிறதெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாமி கூட நாம இருக்கிறதுக்கு தான் இத்தனையும் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம தயாராகிறதுக்கு தான் இத்தனை கிரியையிலையும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இல்லை இல்லைங்க, இதெல்லாம் எதுக்குங்க தனித்தனியா? நேராக சாமி எடுத்து வை, தண்ணி ஊற்று, பூவை வச்சு வேற்றாகி விண்ணாகி வின்றாய் கற்பனை கடந்த சோதி அப்படின்னு எடுத்து வச்சா என்னைக்கு உணர்றது? அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? இதெல்லாம் செஞ்சாதான் ஒரு வாரம் அப்படியே அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிற அறிவு அப்படியே ஒரு இடத்துல வந்து நிற்கும். அப்புறமா சாமி அப்படின்னாதான் நம்ம அறிவு இறையோடு ஒன்றும். அதுக்கு தான் பூசை. இடைவிடாது ஓவாது அடியார் எதுக்கு சொல்ல வந்தது? உள் குளிர்ந்து ஏத்த. அப்ப உள்ளம் இறைவனுடைய திருவடிகளை உள்ளத்துக்குள்ள வைத்து அதனால் குளிர்ந்து அவன் திருவடிகளை ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள். எங்க? திருவிடை மருதூரில். அரக்கண்டனை அருமையா சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். ராவணனை பார்த்து சிவபெருமான் இறங்கினாராம். ஐயோ அப்படின்னு. அப்படின்னா இறக்க குறிப்பு.
ஐயோ கஷ்டப்படுறான்னு யாரு? தன்னுடைய கைலாய மலையை பேர்த்தெடுத்த ராவணனை பார்த்து சிவபெருமான் என்ன பண்றாரு? இறக்கப்படுறார். ஆ ஆ அரக்கண்டனை ஆற்றல் அளித்த, ஐயோ இந்த ஆன்மா செருக்கினால் குற்றம் செய்கின்றது என்று அந்த செருக்கு எதன்பால் கொண்டது? அவனுடைய வலிமையின்பால் செருக்கு கொண்டிருக்கின்றான். அதனால் அவனுடைய ஆற்றலை அழிக்க வேண்டும் என்று இறங்கி இரக்கத்தோடு இறைவன் ராவனுடைய ஆற்றலை அழித்தான் என்பதை ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் தான் சொல்றார். ஆ ஆ அரக்கண்டனை ஆற்றல் அளித்த சிவபெருமான், என் மலையே நீ பேத்தெடுத்தி அவனை என்ன பண்றான் பாருன்னா மிதிக்கல. அப்படி மிதிச்சிருந்தாருன்னா நீங்க ஒரு பதிகத்துல சொல்றாரு, நுதி அப்படின்னு சொல்றார், விரல் நகத்துல தான் வச்சாருங்கிறார். திருமுறையிலே சொல்றார். சிவபெருமான் மலையிலிருந்து என்ன பண்ணாராம்? காலை ஊனலையாம், விரலை கூட ஊனலையாம், விரல் நுதி விரலினுடைய நகத்தில் ஊன்னாராம். அப்போ எவ்வளவு இறக்கம் இருக்கும் பாருங்க சாமிக்கு. இந்த பதிகத்தை சொல்றாரு, ஆ ஆ அரக்கந்தனை ஆற்றல் அளித்த ஏவார் சிலையான். பெருமான் யார் தெரியுமா? மலையையே சிலைனா வில்லு, மலையையே வில்லாக உடைய பெருமானுடைய இடைமருது ஈதோ இதுதானா? முற்றாததோர் பால்மதி சூடு முதல்வன் நல் தாமரையானோடு மால் நயந்து ஏத்த பொன் தோழியும் தானும் பொழிந்து அழகாய எற்றே உரைகின்ற இடைமருது ஈதோனார். முழுமையடையாத பால் போன்ற வெண்மையான பிறையை சூடக்கூடிய முதல்வன், நல்ல தாமரை மேல் வீற்றிருக்கும் நான்முகனும் திருமாலும் நயந்து ஏத்த, இங்க சொல்றாரு விரும்பி தொலை. எங்க? திருவிடைமருதூருக்கு வந்துட்டதனால நானானியான்னு போட்டி போட்ட 2 பேரும் சிவபெருமானை விரும்பி தொழுகின்றார்களாம். எங்க? திருவிடைமருதூர்ல. அப்ப 2 பேரும் விரும்பி தொலை உமையம்மையோடு பொன் தோழி, உமையம்மையோடு தானும் பொலிவாக வீற்றிருக்கக்கூடிய எற்றே, என்ன தன்மை தெரியுமா? அது என்ன தன்மையோ அப்படிங்கிறார். அம்மையப்பராக பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடைமருது இது இது இதோ. சிறு தேரரும் சில் சமனும் புறம் கூற நெறியே பல பத்தர்கள் கைதொழுது ஏத்த வெறியாவரு காவிரி கோலக்கரை மேல் எரியார் மழுவாளன் இடைமருது இதோ. 2 சொன்னார். சிறு தேரர், சிறுமதியாளர்கள். தேரர்னா புத்தர், சிறுமதியாளர்கள். சில் சமன் சிற்றறி உடையவர்கள். இந்த சிறுமதியாளர்களும் சிற்றறி உடைய புத்தரும் சமணரும் புறம் கூற, புறச்சமயத்தை சார்ந்தவர்கள் உண்மையல்லாதவற்றை நேரே சொல்லாமல் புறம் கூறக்கூடிய நிலையில் பல பக்தர்கள் நெறியே கைதொழுது ஏத்த 2 சொல்றார். அப்போ எல்லாரும் ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாரும் சிவபெருமானை வணங்கிடுறாங்களா என்ன? அவர்லாம் வணங்கலைங்க இவர்லாம் வணங்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நிக்கணும் இல்லை. இந்த 2ம் சொன்னார். இறைவன் உலகத்தை படைத்து உடம்பை படைத்து கருவிகரனை கொடுத்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்டார், நூலும் கொடுத்துட்டாரு, நூலுக்குரிய பொருளையும் விளக்கிட்டாரு, உபதேசமும் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்றார். ஆனால் சிவபெருமான் எந்த ஆன்மாவையும் உயிர்களை என்ன பண்றதில்ல? கட்டாயப்படுத்துறதில்ல. அப்போ அவனை புறங்கூறுபவர்கள் புறச்சமயத்தை சார்ந்தவர்களும் இங்கதான் வாழ்றாங்க, அவன் செய்த கருணையால் தான் வாழ்றாங்க. ஆனால் அவர்கள் இறைவனை உணராம புறங்கூறி கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் வாழ்றாங்க. ஆனா அவனை உணர்ந்த பக்தர்கள் அடியார்கள் அவனை கை தொழுது வாழ்த்தி ஏத்தி வழிபாடு செய்து அவர்களும் வாழ்கிறார்கள். 2 பேருமே தான் வாழ்றாங்க. ஆனா 2 பேரும் வாழ்ந்தாலும் இறை உணர்வோடு அவனை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள்
வாழ்வின் பயனை கொள்கிறார்கள். புறங்கூறக்கூடியவர்கள் வாழ்வின் பயனை கொள்வதில்லை. மணிவாசகர் வாக்குகள் சொல்லணும்னா, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கிரைத்தேன். இவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க, என்ன பிரயோஜனம்? திருநீர் பூசிருக்கிற என்னைக்காவது இல்லையே. சிவபுராணம் தெரியுமா? தெரியாது. நாலாம் 10வது படிக்கிறவர்களும் சிவபுராணமே தெரியல. 10வது படிக்கிறப்ப தான் சிவபுராணம் தெரியும். எத்தனை வருஷம் வீணா போச்சு. அப்பர் சாமியை தான் கதறார். எத்தனையோ நாள் போற்றாதே ஆற்றனால் போக்கினே, ஒரு பதிகம் முழுக்க சொல்றார். எத்தனை நாள் நான் போக்கிட்டேன் சாமி வீணா, எத்தனை நாள் போக்கிட்டேன் அப்படிங்கிறார். அதான் இந்த பாடல்ல சொல்றாரு, இம்மண்ணுலகில் இறைவன் கருணையோடு வாழக்கூடிய எல்லோரும் வாழ்வின் பயனை பெறுகிறார்களா? இல்ல. ஏன்? புறம் கூறுபவர்கள் புறம் கூறிக்கொண்டே பயனை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இறை உணர்ந்து அவனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் அவனை நாளும் தொழுது ஏத்தி வழிபாடு செய்வதனால் வாழ்க்கையினுடைய பயன் கொள்கிறார்கள். நம்ம தேவார அருமையா சொல்லுது, வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பாழ் போவது பிறவி. திருக்கேதாரத்தில் நம்பியாரூர் அந்த பதிகத்தில் சொல்றார், தாழாது அறம் செய்மின் அப்படின்னார். நீங்க எங்க நின்னாலும் நமக்கு எல்லாருக்கும் பொதுதான். இந்த உடம்பு டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னா இருக்கும், இருக்குங்களா? எல்லாருக்கும் உண்டு. நான் திருநீர் பூசிட்டேங்க, நான் ருத்ராஜம் போட்டேன், நான் சிவனடியார் ஆயிட்டேன், எனக்கெல்லாம் அப்படின்னு யாரை சொல்ல முடியுமா? நோய் எல்லாருக்கும், காய்ச்சல்னா எல்லாருக்கும் தான் வரும். நம்ம காய்ச்சல் வந்துச்சுன்னா எனக்கு போய் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம அறிவில் தடுமாற்றம் என்ன ஆகுது? அந்த தடுமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி என்ன ஆகுது? பெருசாக்கிடும். அட காய்ச்சலுங்கிறது உடம்புக்கு வந்ததியா, அதை பற்றி நான் என்ன கவலை பண்ணோம் அப்படின்னு இன்னாதான் அறிவில் பெருமான் கூட இருக்க முடியும். இல்லைன்னு வைங்க, ஏங்க உங்களுக்கு போயா, ஏங்க நீங்கள் 274 கோயிலும் போயிட்டு வந்துட்டீங்க, கைலாயம் போயிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு போயா அப்படின்னா ஏங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உடம்புனா காய்ச்சலுங்கிறது குளிர்காலம் வந்தால் எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும், வெய்ய காலம் வந்தால் எல்லாத்துக்கும் வர்றதான் செய்யும். அப்போ நோய் வந்துச்சுன்னா புத்தகத்தை திறந்து அவ்வினைக்கு அப்படின்னு பாடி திருநீரை பூசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வேலையை தவிர, அங்கங்கே நின்று என்ன பண்ணுவாங்க? நான் நினச்சி கூட பார்க்கலிங்க உங்களுக்கு இப்படி ஆகும்னு. அப்போ நம்ம யோசிப்போம், அடாடா ஆமாம் இல்லை, இவங்க சொன்ன மாதிரி நாம் இத்தனை கோயிலுக்கு போய் இத்தனை பண்ணி நமக்கும் உடம்புக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சோன்னு வைங்க. நமக்கு சொல்றாரு பாருங்க, வாழ்க்கை என்பது மாயம், இந்த உடம்பு மண்ணாவது தின்னும். எந்த உடம்பு என்னைக்கா இருந்தாலும் மண்ணுக்கு போகிறதுங்க உறுதி. இடைப்பட்ட நாளில் என்ன செய்யணும்? தாழாது அறம் செய்யணும். என்னைக்கும் ஓஞ்சிராதீங்க. எதுக்கு? அறம் செய்வதற்கு ரெஸ்ட் கொடுத்துடாதீங்க. ஏன்? ஒரு நாள் போச்சினாலும் ஐயோ இன்னைக்கு சிவ பூஜை பண்ணலங்கிற நாளே இருக்கக்கூடாதுனார். தாழாது அறம் செய்மின். அதான் இங்க சொன்னாரு, பக்தர்கள் நெறியே கைதொழுது ஏத்துகிறார்கள். தான் நிற்கக்கூடிய நெறியில் நின்று இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையினுடைய பயனை பெறுகிறார். இங்க வந்ததனுடைய பயனை பெற முடியும். வெறியா வரு காவிரி கரை, அப்படியே இந்த காவிரி நீர்ல நறுமணம் மிக்க மலர்கள் எல்லாம் வருது. அந்த நீரும் நறுமணமுடையதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நறுமணமுடைய நீரை கொண்டு வரக்கூடிய காவிரியின் அழகிய கரைமேல் எரியார் மழுவாள், எரியும் தன்மையுடைய மழுவாயுதத்தை தாங்கி இருக்கக்கூடிய பெருமான் இடைமருது ஈதோ. இந்த பாடல்ல நமக்கு உரிய செய்தி, இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். நமக்கு எல்லாருக்கும் கேள்வி என்னன்னா, ஏங்க சாமி கும்பிடாதவர் நல்லா இருக்கிறாரு, விழுந்து விழுந்து கும்பிட்ற நானு,
இப்படி நான் சிவபெருமானுக்கு நாம சுவாமி வந்து சாமின்னு கும்பிட்டா இவங்களுக்கு 100 கொடுக்கணும், இவன் வரவே இல்லை, இவனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுங்கிறது சிவபெருமான் கிடையாது. அவர் சிவபெருமான் கருணை அது கிடையாது. சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய கருணையை தொய்வின்றி தடையின்றி என்ன பண்றாரு, செஞ்சிட்டே இருப்பார். அதான் அவருடைய பேரருள் திறம். 8 குணத்துல ஒன்று. அப்போ நாம பயன் கொள்ளணும்னா நாம வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்தா நமக்கு பயன். நிறைவா திருக்கடை காப்பு. கண்ணார் கமல் காளியுள் ஞான சம்பந்தன் எண்ணார் புகழ் எந்தை இடைமருதின் மேல் பண்ணோடு இசைப்பாடிய 10 வல்லார்கள் விண்ணோர் உலகத்தினில் வீற்றிருப்பாரே. கண்ணார் கமல், கண்ணார்னா அந்த இடத்துல அகன்ற இடமுடைய சீர்காழிப்பதியில் ஞானசம்பந்தன், சீர்காழிப்பதியை சார்ந்த ஞானசம்பந்தன் தன்னுடைய எண்ணார் புகழ், எண்ணத்தை பொருந்தியிருக்கக்கூடிய புகழ். இப்ப ஞானசம்பந்தர் பாடனேன்னு எல்லா பதிகத்திலையும் சொல்றாரு நம்ம நினைக்கக்கூடாது. ஞானசம்பந்தன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றார்? பதிகத்தில் பார்த்தோம், ஒரு நெறிய மனம் வைத்து உணர். ஞானசம்பந்தன் மட்டும் தன்னுடைய கடைக்காப்புல ஞானசம்பந்தன் பாடியது, ஞானசம்பந்தன் பாடியதுன்னு அவரே தன் பேரை போட்டுக்கிறாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஞானசம்பந்தன் எப்படி பாடியதுன்னு தான் கடைக்காப்பு சொல்லுது. எப்படி பாடினாரு? ஞானசம்பந்தன் எண்ணார் புகழ் எந்தை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் அப்படின்னு சொன்னது போல இந்த பதிகத்தில் சொல்றாரு, தன் எண்ணத்தில் பொருந்தி இருக்கக்கூடிய இறைவனுடைய புகழ். அப்ப அவர் எண்ணத்தில் என்ன இருக்குது? இறைவன் புகழை மட்டுமே எண்ணத்தில் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்தர் எந்தை இடைமருதின் மேல், என் தந்தை வீற்றிருக்கக்கூடிய இடைமருது தலத்தின் மேல் பாடிய பாடல்களை எப்படி பாடினாரு? பண்ணோடு அப்படின்னு சொல்ல, பண்ணோடு இசை பாடிய. அப்ப இவர் பண்ணோட பாடியிருக்கிறன்னு இங்கே சொல்லிட்டார் இந்த பதிகத்துல. ஞானசம்பந்தர் எப்படிங்க பாடியிருப்பாரு? நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பண்ணுங்கிறது பின்னாலதான வகுத்தாங்க அப்படின்னு. ஆனா இங்க இந்த சான்று இங்கே சொல்றாரு பாருங்க, அகச்சான்று. பண்ணோடு இசை பாடிய 10 வல்லா. இந்த பாட்டை எப்படி பாடி இருக்கிறாங்கிறாரு? உரிய பண்ணுல பாடி இருக்கிறேன். வெறும் பண் மட்டுமல்ல, பண்ணோடு இசை பொருந்த. பண்ணு இசையும் மட்டும் இருந்தா போதுமா? என் எண்ணத்தில் இறைவன் புகழ் பொருந்தி இருக்க, அவன் புகழை பாடக்கூடிய பாடல்கள் பண்ணோடு பொருந்தி இருக்க, அந்த பண்ணுக்கு இசை பொருந்த இறைவன் புகழை பாடிய பாடல்கள் 10ஐயும் வல்லார்கள். அப்ப நாம பாடுறப்போ இறைவன் புகழை எண்ணத்தில் கொண்டு பதிகத்துக்குரிய பண்ணோடு இசைத்து பாடுதல். இசைன்னு உடனே நாம ஏங்க நான் எங்க போறது இசைக்கு அப்படின்னு கூடாது. இசைனா நம்ம வாயால பாடுற இசைதான். தோடுடைய செவியன்கிறத தோடுடைய செவியன் அப்படின்னா இசை. நாம வயலின் மிருதங்கம் இதெல்லாம் வச்சாதான் இசைன்னு இல்லை. இசைத்து இசைத்து பாடுதல்ங்கிறது நம்ம நம்ம அறிவு எப்படி இருக்கணும்? அப்படியே இசையணும். இசையணும்னா இறைவனோட சேரணும். அதான் இசை. ஈதல் இசைப்பட வாழ்தல்னார். இப்போ நம்ம பயனுள்ளதா நம்ம பாட்டு பயனுள்ளதா இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? இறைவனோடு கலந்துருக்கணும். இறைவன் அதான் பண்ணோடு இசை பாடிய 10 வல்லார்கள். அப்படி பாடனா என்ன கிடைக்கும்? விண்ணோர் உலகத்தினில் வீற்றிருப்பார். வீற்றிருத்தல்னா ஏனைய தேவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமையோடு நம்மளை பெருமான் வச்சிருப்பார். தேவ உலகம் கிடைக்கும். தேவ உலகம் கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தேவர்களுக்கும் இல்லாத பெருமையோடு பெருமான் நம்மளை வச்சிருப்பாரு அப்படின்னு இந்த திருக்கடை காப்புல
ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்கின்றார் என்ற அளவில் இன்றைய சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை நீ கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். நாடுடைய போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சைவ சித்தாந்த வகுப்பு எல்லாருமே வந்து கலந்துங்க. இந்த புதிய